அதிமுக தொண்டர்களிடையே அண்ணாமலை மேல் மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. காரணம், அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை என்றால் அவர் எடப்பாடி பழனிசாமியை தான் திட்டணும். அவர் ஜெயலலிதா அவர்களை திட்டி இதெல்லாம் பண்ணுறதுனால இவர் திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஆளாக இருப்பாருங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அதிமுக தொண்டர்கள் சுத்தமாக அண்ணாமலையை வெறுக்கிறார்கள். அண்ணாமலை பேரை சொன்னாலே யாரும் ஓட்டு போடாத அளவுக்கு அண்ணாமலை பிஜேபி தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியை நீங்கள் சரி செய்ய வேண்டுமானால் அதிமுகவை சார்ந்த ஒரு பிஜேபியால் நீங்கள் அதுக்கு போடணும், தலைவராக போடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதிமுக தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அவர் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இருக்க வெறுப்பு குறைஞ்சிடும். பிஜேபிக்கு நிறைய அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஐபியோட கருத்து. எங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ஃபீல்டு ஒர்க்கர். அண்ணாமலைலாம் போய் கற்றுக்கணும். எத்தனை எலெக்ஷனை பார்த்தாலும் தெரியுமா, அவர் மந்திரியாக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர் கரெக்டாக நிறுத்தி அந்தந்த இடத்துல ஜெயிக்கணும், அதுக்கெல்லாம் சாதுரியம், பணத்தை அள்ளி வீசுவார், ஃபீல்டு ஒர்க்கை அருமையாக பண்ணுவார். அதனால தான் ஜெயலலிதா வச்சுருந்தாங்க. அவர் முக்குளத்தூர் சேர்ந்தாலுமே திருநெல்வேலியை சேர்ந்தவர். ராமநாதபுரத்திலும் போய் பிஜேபி சார்பில் எல்லாம் நின்று இருக்கார். அதனால் அவருக்கு 2-3 மாவட்டங்களில் இந்த ஜாதி ரீதியான செல்வாக்கும் இருக்குது. அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைவர்கள்கிட்டையும் அவருக்கு கொஞ்சம் உறவு இருக்குது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தலைவராக வந்தார். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருந்த மோசமான உறவை கொஞ்சம் மாற்றி அண்ணாமலையால் உருவாக்கப்பட்ட அந்த மோசமான உறவை மாற்றி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி 2 கட்சியையும் சேர்ந்து நிறைய அதிகமான ஓட்டை பிஜேபிக்கு பெற்றுத்தருவார், பிஜேபி கூட்டணிக்கும் பெற்றுத்தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதைத்தான் அவங்களுடைய அமித்ஷாவும் எடுத்து நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கார். இவர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆள் வலது கையா கருப்பு முருகானந்தத்தை போடுங்கன்னு சொல்லி, கருப்பு முருகானந்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியுமா? அவர் அதிமுக தொண்டர்களுடன் நல்ல சுமூகமான உறவு வச்சுருக்காரா? அப்போ என்ன நினைக்கிறாரு? பிஜேபி குட்டிச்சோராக போகணும், நம்ம தலைவராக இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி குட்டிச்சோராக போகணும். தான் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தலைவராக இருக்கும்போதும் கெடுத்தது, இப்போ செத்தும் கெடுத்தானா கட்சி விட்டு வெளில போனாலும் கட்சி உருப்படக்கூடாது, கருப்பு முருகானந்தத்தை போடுங்கள்ங்கிறாரு.